ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம நைட்டு ஊற்றின இட்லி வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இப்படி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ இட்லி மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இட்லி எல்லாம் நம்ம வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்க போறோம். ஸோ ஒரு பிளேட் எடுத்து நீங்க வந்து கத்திய வச்சு, உங்களுக்கு விரும்பிய சைஸ்ல வந்து நீங்க வந்து இட்லிய கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ இந்த சைஸ்ல வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விரும்பிய சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ மிச்சம் உள்ள இட்லி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில, நெக்ஸ்ட்டு 2 வரமிளகா, அதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்த நான் வந்து பொடி பொடியா நறுக்கியிருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து நம்ம அடுப்பில வச்சுருவோம். ஸோ அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் நீங்க சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு, அதுக்கப்புறம் சின்ன சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமா சோம்பு வந்து சேர்த்துருவோம். கடுகு வந்து நல்லா வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த சேர்த்துருவோம். நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்ததுக்கப்புறம், இந்த வெங்காயம் எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்குற மாரி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் வரமிளகாவும் எடுத்திருக்கோம். அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெயில வந்து இந்த கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமா வர்ற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த வரமிளகாய வந்து நீங்க இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணி சேருங்க. ஏன் அப்டின்னா, நீங்க வந்து இந்த இட்லி சாப்பிடும்போது இந்த வரமிளகாயும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்டின்னா, அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்த சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புட்னா, நான் இட்லி பொடி தான் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்க கடையில வாங்கி சேர்த்துக்கிட்டாலும் பரவால்ல. நீங்க வீட்லயே சில பேர் இட்லி பொடி வந்து அரைச்சு வச்சிருப்பீங்க. அத சேர்த்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புட்னா, நான் தனி மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்க்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்துக்கங்க. ஸோ இப்ப கொஞ்சமா நான் வந்து உப்பு சேர்க்கிறேன். ஸோ நீங்க இட்லி அவிக்கும்போதே உப்பு சேர்த்துருப்பீங்க. அது பத்தாது அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சமா சேர்த்துக்கங்க. ஸோ இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஏன்னா, இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ, இப்ப நம்மளுக்கு இந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருச்சு. இப்ப நம்ம இந்த டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறோம். உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா சேர்த்துக்கங்க. இல்லாட்டி நீங்க வந்து தக்காளி பழத்த நல்லா மிக்ஸியில அரைச்சுட்டு, நீங்க வந்து அந்த இது கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ, இல்லாட்டி விட்டுருங்க. இருந்தா சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருவோம். ஸோ, இப்ப நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க இட்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே எல்லா இட்லிலயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைம்ல வந்து கடைசியா நம்ம நறுக்கி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி இலைகள வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதாங்க. நம்மளுக்கு இப்போ சூப்பரான சுவையான இந்த இட்லி வந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து வீட்லயும் ட்ரை பண்ணி நல்லா சுட சுட சாப்பிட்டீங்க அப்டின்னா, டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இட்லி மிச்சம் ஆயிடுச்சு அப்டின்னு நீங்க ஃபீல் பண்ணவே தேவையில்ல. இந்த மாரி செஞ்சு சாப்பிடும்போது, நீங்க வந்து மறுபடி செஞ்சு சாப்பிடணும் போல உங்களுக்கு ஆசையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற குக்கிங் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க் யூ.